வணக்கம் நண்பர்களே! இது ஒரு முக்கிய தகவல். நேற்று அதாவது 8ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு ஜப்பானில் வடக்கு பகுதியில் ஓம்ரி கடலோரத்தை மையமாகக் கொண்டு 7.6 ரிக்டர் அளவிலான மிக வலுவான பூகம்பம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கேயுள்ள கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பூகம்பத்துக்குப் பிறகு சில இடங்களில் 20 தொடக்கம் 70 சென்டிமீட்டர் உயரம் வரை சிறிய அலைகள் கரையை கடந்ததாக அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். பெரிய சேதம் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை. ஆனால் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். மின்சாரம், ரயில் சேவைகள் மாதிரி சில விஷயங்கள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் அரசு இன்னும் நிலையை தொடர்ந்து கவனித்து வருகிறார்கள். இப்போது ஒரு முக்கியமான விஷயம். எங்க இலங்கை நாட்டு மக்கள் 2004ஆம் ஆண்டு நடந்த மிகப்பெரிய சுனாமி தாக்கத்தையே பட்டுமாறாத காயங்களாக அவங்கள் மனதில் சுமந்து கொண்டு இருக்கிறதால எந்த ஒரு கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க காதுகளில் வந்து விழுந்தாலும் அது மிக பயத்தை உருவாக்குறது சாதாரணம். இந்த ஜப்பான் பூகம்பத்தால் இலங்கை நாட்டுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கடலோரமாக வசிக்கிற மக்கள் சில நாட்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது மிக மிக அவசியம். கடல் திடீர் மாற்றம், நீர் பின்னுக்கு போகிறது, பெரிய சத்தம் போன்ற ஏதாவது விசித்திரம் இருந்தால் உடனே நீங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு நகர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பயம் வேண்டாம், ஆனால் கவனமாக இருக்கிறது நம்ம பாதுகாப்புக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறது தான் முக்கியம். நன்றி, வணக்கம்.